மகாதே ஹர மகாதேவ. என்னுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் ஒளியான திருமேனி உமைதான மிகமேவம் கையான வருஞானை கடல் மனவாமல் அழியாழுமல்ல தோமம் அடியார்கள் உளமான வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். இல்லை புத்தபெருமான் திருவடிகளை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே சென்ற வார பாடல் அம்மையுடைய அந்த திருவடி சார்பு, அங்கே அம்மையுடைய அந்த சரணார விந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி சார்பை பற்றி மிக அழகாக அங்கே நமக்கு எடுத்துரைத்தார். பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து பெரிய காலம் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே. ஏனென்றால் இந்த தலம், இந்த காலனை காலால் கடிந்த தலம், அந்த வீரட்ட செயல் புரிந்த தலம், அந்த திருவடியின் மீது பட்டதனால் அந்த காலன் அங்கே எல்லோருக்கும் காலம் செய்த காலன் அங்கே காலமாக கிடக்கிறார். அப்ப மரண பயம் என்பது இல்லாத ஒரு அற்புத தலமாக இங்கே இருக்கிறது என்றால் அம்மையின் சாநித்தியம் பெற்றதாக. இடது பாதம் தானே அங்கே காலனை புதைத்த தலமாக நம்மை அமைந்துள்ளது. அதைத்தான் இங்கே வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்றார். அந்த பொல்லாத பயல் வருவான்பா, அப்ப முன்னாடி வந்து நில்லு. இத அருணகிரி பெருமானும் அழகாக திருப்புகள்ல அருமையா எடுத்து சொல்வார். அப்ப அந்த திருவடி சார்பு, இதைத்தான் இங்கே அருமையாக சொன்னார் 18வது பாடலில். இப்ப அடுத்த பாடல்ல சொல்றார் பாருங்க, திருவடி சார்புன்னு எளிதாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த திருவடி சார்பு என்பது என்ன? அந்த என்னுடைய திருவடியை அடைதல், அந்த திருவடிக்கு பாத்திரம் ஆகுதல், இறைவனோடு கலத்தல் அப்படின்றது எளிதான ஒன்றா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டா, அதுக்கு நம்ம திருமுறைகள் எடுத்து பார்க்கணும். ஞானசம்பந்த பெருமான் பதிகத்துல எல்லா பதிகத்திலையும் அந்த 9வது பாடலாக, 8வது பாடல் ராவணன் வைப்பார், 9வது பாடல் அந்த 2 பேரும் அடிமுடி காண முடியாத தன்மையை எடுத்து சொல்லும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திருமால் எல்லா தவ வலிமை சிறந்தவர்கள். அத திருமால் பிரம்மா 2 பேருமே தவத்தில் சிறந்தவர்கள், மேலானவர்கள். இவர்களாலே பார்க்க முடியவில்லை அப்படின்றத அங்க தெளிவாக எடுத்து சொன்னதற்காகத்தான் அந்த பாடல். அந்த பதிகத்துல முழுக்க ஒவ்வொரு பதிகத்திலையும் எல்லா பதிகத்திலையும் அந்த பாடல் வைத்திருக்கிறார் என்றால் இவ்வளவு தவத்தில் சிறந்தவர்களாலும் காண முடியவில்லை அப்படின்னா நாம எளிதாக பார்க்க முடியுமா அப்படின்னா. ஆனா நம்முடைய அதே தோத்திரங்கள்ல நம்ம வகையா எடுத்து பார்த்தா, அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் அப்படிம்பார். அவர் கைச்சிட்டே அப்படிதான் வரும். அடியார்க்கு எளியவன் அப்படின்னா எளிவந்த விரார், அன்பிற்கு அகப்படும் மலை, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இறைவனை அடையலாம். இறைவனை அடையவே முடியாதா, பார்க்க முடியாதா என்றால் அடையலாம். இறை சார்பு அடையலாம், இறைவனோடு ஒன்றிக்கலாம், திருவடி சார்பு அடையலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப அந்த திருவடி சார்பு எப்படி கிடைக்கும், இறைவனோடு ஒன்றித்தல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டா அதுக்கு நம்முடைய சைவம் மிக தெளிவாக ஒரு வழிமுறையை காட்டிக் கொடுக்கும். அதுதான் சரியை, கிரியை, யோகம். இந்த சரியை, கிரியை, யோகம் மூன்றும் சேர்ந்தது தவம். இந்த தவ முதிர்ச்சி இந்த ஆன்மாவுக்கு வரும்போது ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானத்தால் அன்றி இறைவனை
வேறு ஒன்றினால் அடையும். அந்த ஞானம்தான் இறைவனோடு நம்மை கூட்டுவிக்கக்கூடியது. அப்ப சரியை முற்று பெறும் போது கிரியையும், கிரியை முற்று பெறும் போது யோகமும், யோகம் முற்று பெறும் போது ஞானமும், ஞானம்தான் இறைவனோடு ஒன்றுவிக்கும் படியாக. இது நமக்கு படிமுறை, நம்முடைய சைவம் சொல்லும் படிமுறை. அதாவது கூட நமக்கு துறை அப்படிம்பாங்க. துறை காட்டுவார் எவரேனும் உளரோ அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானே சொல்லியிருக்கார். அப்ப துறை என்பது இந்த வழியாக சென்றால் இறைவனை அடையும். அது எந்த வழி? சரியை என்பது தாசமார்க்கம். இப்ப 4 பேரை நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த 4 பேருமே எல்லாவற்றிலும் மேலான இறைவனை கண்டு அனுபவித்த மக்கள், அருளாளர்கள். இந்த திருமுறை நமக்கு சமயப்படுது. ஆனாலும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 4 நெறியாக்கி வைத்தார். அது சரியை என்பது தாசமார்க்கம், ஆண்டான் அடிமை. இறைவன் என்றைக்கும் ஆண்டான், நாம் என்றைக்கும் அடிமை. இது சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்கிறது. சுந்தரமுத்திரையினர் இல்லாத அடிமை என்று. அந்த ஆண்டான் அடிமை என்ற நிலையிலே இறைவனை வழிபட்டால் இறைவனை அடைய முடியுமா என்றார் சரியை. அப்படி சரியை தொண்டு செய்து 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 அந்த உள்ளத்திலே அவன் என்றைக்கும் ஆண்டான் என்ற உணர்வோடு கூடி நின்றால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சரியையில் நல்லா முற்று பெறும்போது கிரியை முன்னாடி வந்து உட்கார்ந்து கண்ணுக்கு இனிய பொருளாகி என் கையிலே வந்து ஞான சம்பந்த பெருமான் அழகாக சொல் சிவபக்தன் கண்ணுக்கு இனிய பொருளாக என் கையிலே வந்து வென்ற பெருமான். அப்படி முன் நமக்கு வந்து அந்த பெருமானுக்கு பூஜை செய்யும் முறை இது கிரியை. கிரியை செய்யும் போதே யோகம் ஒன்றிவிடும், வெளியே செய்யும் போதே உள்ளே ஒன்றிவிடும். அப்ப கிரியை அதோடு கூடிய யோகம். அப்படி இந்த 3 நிலையில நிற்கும் போது தவ நிலை. இதுதான் தவம். தவம் என்பது காட்டுல மேட்ல செய்யறதெல்லாம் இல்லை. இப்படி சரியை தொண்டும் கிரியை தொண்டும் யோகமாக கூடி நிற்பதுதான் தவம். இந்த தவ முதிர்ச்சிதான் ஞானம் என்ற அந்த படியில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஞானத்தில் ஞானமாக இருந்த மணிவாசக பெருந்தகையார் அழுது அடியடைந்த அன்பர் என்று கூட சொல்லப்படும். வேண்டேன் வேண்டேன் எல்லாம் இந்த உலக இன்பம் எதையும் வேண்டேன், இறைவா உன் திருவடி சார்பு தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் என்று நின்ற அந்த பெருந்தகை, அதான் பெருந்துறை. இது தோணித்துறை, இது திருவீரட்டான துறை. ஒவ்வொரு துறை இருக்கு பாருங்க. திரு அருள் துறை, சரியை தொண்டிலே நிறைந்து இருந்த திருநாவுக்கரச பெருந்தகையார் அவர் இருந்த இடம் திருவதிக வீரட்டானம், வீரட்டான துறை. கிரியை மார்க்கத்திலே இருந்த இவரந்தன குலத்திலே இருந்து இறைவனோடு அப்படியே நீ அம்மையப்பன் அம்மே அப்பா என்று அழுத மாத்திரத்திலே இறங்கி வந்த பெருமான் அம்மையப்பனாக. அப்ப இந்த இடத்துல சற்புத்திர மார்க்கம் என்று சொல்லக்கூடிய கிரியை மார்க்கம், தோணித்துறை, இப்படி ஒவ்வொரு துறையும் காமிச்சுட்டாங்க. அடுத்து அருள் துறை, சகமார்க்கம், தோழமை மார்க்கம். சகமார்க்கம் என்றால் தோழமை மார்க்கம். அது யோக நெறி, யோக நுட்பம். அப்படி எல்லாம் வரும்போது மேலான ஞான நிலை பெரும் துறை, திருப்பெருந்துறை. அப்ப எப்படிப்பட்ட வழியை நமக்கு காமிச்சிருக்காங்க பாரு. அப்ப இறைவனை அடையும் மார்க்கம் என்பது இப்படி 4 பாதங்களாக்கி தந்தார்கள். இவர்கள் 4 பாதமாக்கி தந்தார்கள். இது போக நமக்கு மற்ற அருளாளர்களுடைய வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகாக அபிராமி பட்டர் சதா காலமும் அம்மையே கண்டு 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 களி கூற நின்றவர், களி கூர்ந்து நின்றவர். புறக்கண்ணால் கண்டு 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 அந்த காட்சியை அகத்திற்குள் இருத்துதல். இதுதான் சரியான வழிபாடு. கோயிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்ய 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 அங்கே இருக்க பெருமான் அவருடைய அந்த திருமேனி, அந்த திருமேனி எதாக இருந்தாலும் சரிதான். அது லிங்க திருமேனியாக இருந்தாலும் சரி, உருவத் திருமேனியாக இருந்தாலும்
இப்ப அம்மைக்கெல்லாம் உருவத் திருமேனி பார்க்கிறோம், நடராஜ பெருமானுக்கு உருவத் திருமேனி பார்க்கிறோம், முருகப்பெருமானுக்கு உருவத் திருமேனி பார்க்கிறோம், விநாயக பெருமானுக்கு உருவத் திருமேனி பார்க்கிறோம். அம்பாளுக்கு அழகான அந்த திருமேனி அபிராமி. அபி என்றால் மேலான, ராமி என்றால் அழகு, அழகுக்கு அழகு, ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அபிராம வள்ளியாக இருக்கும் இந்த அம்மை. அந்த உருவத் திருமேனியை கண்டு கண்டு கழித்து அப்படியே உள்ளத்திற்குள் இருத்துதல். வெளியே போனாதாங்க உள்ள இருத்த முடியும். எந்த ஒரு பொருளையுமே நம்ம பாக்குறோம், கண்ணால பாக்குறோம், கண்ணால பார்த்தா மட்டும் போதாது, கருத்தில் இருத்த வேண்டும் அப்படி சொல்லுவாங்க பாருங்களேன். இப்போ மனதுக்குள்ள ஒரு பொருள் வரணும்னா ஒண்ணு அந்த பொருள் மேல கொஞ்சம் விருப்பம், ஆசை, அந்த பொருள் நமக்கு வேண்டிய பொருளாக அல்லது கண்ணை கவரக்கூடிய பொருளாக, அழகு பொருளாக, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பொருளாக, இப்படி எல்லாம் இருந்தா கண்ணால பாக்குற பொருள் உள்ளத்துக்குள்ள வந்து உட்காந்துருமா? அதான் மானை காட்டி மானை பிடிப்பது போல சகலதற்கு ஆன்மாக்களாகிய நமக்கு இறைவன் எப்படி வர்றார் அப்படின்னா நம் போன்ற ஒரு உருவத்திருமே. ஆச்சானா வரும்போது அப்படிதான் வர்றாரு. கோயில்ல இருக்கிற திருமேனிகளை பாருங்க எப்படி இருக்குது, அம்பாள் எப்படி இருக்கிறா, நம் போன்ற, ஆனா அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அழகு. எப்ப நீங்க அலங்காரம் ரொம்ப அருமையா இருக்குது, அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அப்படின்னு நம்ம எத்தனை தடவை சொல்லியிருப்போம். அங்க பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலும் அந்த காட்சி நம்முடைய கண்ணை விட்டு அகலாது, கருத்தை விட்டு அகலாது. கண்ணால பார்த்த காட்சி அப்படின்னு கண்ணை விட்டு அகலாது, கருத்தை விட்டு. இதற்காகத்தான் இப்படி இருக்கு. கருத்திலே வந்து பதிய வேண்டும். இந்த கருத்துல பதியறதுக்காகத்தான் நம்ம இத வந்து இந்த பாடல்ல முழுக்க முழுக்க அவர் கண்டார், அபிராமி பட்டர் கண்டார், கருத்தில் இருத்தினார், யோகத்தில் நின்றார், அம்மையோடு ஒன்றித்து நின்றார், ஞான வடிவாக நின்றார். அதே நிலைக்கு நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போற. அருளாளர்களுடைய பாட்டெல்லாம் ஏதோ பாடினாங்கன்னு நினைக்காதீங்க, நமக்காக பாடி வச்சு. ஏன்னா அவங்க அந்த நிலையில இருக்கிறவங்க இறங்கியே வர மாட்டாங்க. முதல்ல அருணகிரி பெருமாள் அப்படித்தானே இருந்தார். சும்மா சொன்ன மாத்திரத்துல 12 வருஷம் யோக நிலையில் இருந்த அவரை இவர் மீண்டும் எழுப்பினார். எவ்வளவு கஷ்டப்பட்டு. அப்பவும் ஒரு பாட்டு பாடிட்டு திரும்ப போயிட்டார். திரும்ப மீண்டும் வயலூருக்கு வாங்க, இங்க இருந்தா அவன் மட்டும் மீண்டும் அப்படியே யோக நிற்ப. ஏன்னா அந்த நிலையில அவர்கள் அடையும் இன்பம் ஆனந்தம், பேரானந்தம். அத மாணிக்க வாசகர் வார்த்தையில, மாணிக்க வாசகர் மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே அந்த பேரின்பத்தில் திளைத்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க. கேட்டாயோ தோழி கிரி செய்த ஆரோருவர், காட்டாதனை எல்லாம் காட்டி தாமரை காட்டி. அப்போ இந்த நிலை என்ன நிலை அப்படின்னா, முழு அந்த வியாபக அறிவு அந்த ஆன்மாக்களுக்கு நல்ல ஒரு பக்குவம் வந்துடும். தவம் அப்படின்னு வந்தாலே இந்த ஆன்மாவில இருக்கக்கூடிய மலம் நீக்கப்பெற்ற அந்த நிலை. அந்த மலம் நீங்கிய மாத்திரத்தில் தான் இருவினை ஒப்பு மலபரிவாகம் தருமதன்னு குரு வர்ற. குரு வந்து தானே ஞானத்தை உபதேசம் கொடுக்கிறார். அப்ப அந்த குரு உபதேசத்தில் தானே அந்த மேலான ஞான பரம்பொருளான இறைவனோடு ஒன்றிக்கும் நிலை கிடைக்குது. மாணிக்கவாசகரை வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப அந்த நிலையில அனுபவம் கிடைச்சிச்சுன்னா அனுபவித்தவர்கள் இறங்கி வரமாட்டாங்க, மீண்டும் வர. இதான் சிவன்முத்தர்களையும் நம்ம பார்க்கலாம். அவங்க உடம்பு இருக்கிற வரைக்கும் உலகத்துல இருப்பாங்க. ஆனா உலகம் இயல்பு கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு நம்ம சாதாரண இப்படி சொன்னாலும் புரியாது. நம்ம வரலாறு எடுத்து பாருங்க. வரலாறு நடந்த சம்பவங்கள் அது கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு ஒரு தாய்மான சுவாமிகள் திருச்சிராப்பள்ளியில் அந்த ஒரு மன்னன்ட்ட அமைச்சரா இருந்தவர். அந்த மன்னன் சில காலம் இறந்த பிறகு அப்புறம் அந்த அரசி இருந்தா, கூட மீனாட்சி தான் அவளுக்கு பேரு. அந்த அரசிட்ட அமைச்சரா இருந்தார். அப்ப இவர் மீது அந்த அரசி அதிகமான ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பெல்லாம் வச்சிருப்பார். ஏன்னா இவர் ரொம்ப நேர்மையானவர், அம்பாளுடைய பக்தர்.
தாய்மான சுவாமிகள் சட்ட வழிபாடு அம்பாளை மனதுக்குள் சதாகாலம் நினைத்து கொண்டிருப்பவர், வழிபாடு செய்யக்கூடிய வியாபக அறிவு பெற்றவர். அதனால இவரை பற்றி இல்லாதும் கொள்ளாதுமா அந்த அரசியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். இன்னைக்கு இருக்க மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்க அரசியல். இவர் அமைச்சரா இருக்கிறாரு, இவர் மேல மட்டும் தனிப்பட்டதான ஒரு கருணை காட்டுறாரு அப்படின்னு போய் எடுத்து சொல்லி போட்டு கொடுக்கறதுமாங்க இல்லையா, அது மாதிரி எடுத்து கொடுக்கறது அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் இவர் அமர்ந்து இருந்த போது முன்னாடி இவருக்குரிய அந்த கோப்புகள் சொல்லுவாங்க இல்லையா, எதெல்லாம் நடந்தது, எவ்வளவு வரி, இதெல்லாம் பார்த்துட்டு கையெழுத்தெல்லாம் போடுவாங்க பாருங்க. அப்படி செய்யும்போது பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பேப்பரை கிழிக்கிறார், கசக்கிறார், கீழே போடுறார். இவர் பார்க்கறது என்னது, இந்த அமைச்சருக்குரிய அந்த வேலைகள், அதாவது ஆபீஸ் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆபீஸ் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு பேப்பரை கசக்கி போடுறாரு. அப்போ உடனே அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆகா இவன் ஏதோ தப்பு பண்றான், அதனால இந்த ஆபீஸ் ஃபைல், அது முக்கியமான ஒரு தஸ்தாவேஜ், அதை எடுத்து கிழிச்சு போட்டுட்டான் அப்படின்னு உடனே என்ன செய்யறாங்க, அங்க இருக்கக்கூடிய சக அமைச்சர்கள் அப்படின்ட்டு கொடுத்து வேகமா போறாங்க. அந்த ராணிகிட்ட போறாங்க. போய் இவங்கிட்ட எதுவும் தப்பு இருக்கு, டக்குன்னு நாங்க கையெழுத்து வாங்குறதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, டக்குன்னு கிழிச்சு போட்டுட்டான், கசக்கி போட்டான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல பக்கத்துல இருக்க திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய திரு ஆனைக்கா, அங்க இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி கோவில், அதுல பூஜை பண்ற ஒரு பூசாரி வேகமாக வர்றார் எங்க ராணிய மகாராணிய பார்க்கறதுக்கா. அம்மா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்பாக அம்பாளுக்கு நான் பூஜை செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே அம்பாளுடைய புடவையிலே தீப்பற்றி எரிந்தது. அப்போது எப்படி தீ அணைப்பது என்று சிந்திக்கும் முன்பாக தேசத்தீ அந்த காத்துல அசையும் போது அந்த தீபத்துல இருந்து படிச்சுட்டு அதை நினைச்சிட்டு இருக்கும் போதே யாரோ கசக்குவது போல, அந்த புடவையை யாரோ கசக்குவது போல இருந்தது. அந்த உடனடியாக தீ நின்றது. அப்படின்னு அப்படியே ஒரு உடம்பெல்லாம் புல்லரித்து கொண்டு ஆச்சரியமாக சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த பேப்பரை கசக்கி போட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் அவர் யோசிச்சு பாருங்க. இப்போ இவர் பார்த்தது அமைச்சர், அந்த அமைச்சர் வேலை, அதுக்குரிய ஆபீஸ் வேலை, அதுக்குரிய ஃபைல பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய உள்ளம் எங்க இருக்கு, அம்பாளை தரிசித்துக் கொண்டு இருந்தது, அம்பாளோடு ஒன்றித்து இருந்தது. அதனால் அங்க அகிலாண்டேஸ்வருடைய புடவையில் பட்டதை இங்கே உள்ள இந்த பேப்பர் அத இங்க கசக்குவது போல கசக்கி, அது அப்படி கசக்கிற மாத்திரத்தில் அங்கே நெருப்பு அணைந்தது என்றால் இவர்கள் இந்த தாய்மான சுவாமிகள் என்ன நிலையில இருந்தார்கள். சிவன் முக்தர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், எத்தனையோ சொல்லலாம். குருங்க இவர் குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், அதுல அந்த குரு நமச்சிவாயர் அப்படின்றதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் உபாச்சுங்க எத்தனை எத்தனை இடங்களை அம்பாள் இவருக்காக வந்து 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 சாப்பாடு கொடுத்தது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப முழுக்க முழுக்க உடம்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இறை நினைவுல இருந்து மாறாம சதா காலமும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். உலக விடயங்கள் அவர்களை தாக்காது, உலகத்தோடு ஒன்றித்து இருக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. அப்ப அபிராமிப்பட்டர் எப்படி இருந்திருப்பார்கள்? ஆனாலும் அவருடைய நிலை மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கருணை கொண்ட அம்மை அபிராமி அன்னை, அவள்தான் இவர் மூலமாக இந்த வாயின் வார்த்தைகளாக இந்த அருமையான அந்தாதி பாடல்கள் வெளிவந்தது என்றால் அந்த உள்ளுக்குள்ள இருக்க அனுபவத்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டார்.
இந்த பாடல் அப்படியே அவர் அனுபவிச்சத அழகா எடுத்து படமா காமிக்கிறார். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து, வெளி நின்ற நின் திருமேனி, அப்ப அந்த அபிராமி அன்னை அவளுடைய திருக்கோலம், அதை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. என்ன ஒரு அனுபவம் பாருங்க, இவருக்கு கிடைச்ச அனுபவம். எப்படிப்பட்ட அனுபவம்! அவர் கண்ணாலையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு? ஒரு நிமிஷம் இதை யோசிச்சுப்பாரு. அவர் கண்ணாலையா பார்த்தாரு? நம்ம முதல்ல இருந்து படிச்சுட்டே வர்றோம், இவ்வளவு நேரம் படிச்சுட்டு வர்றோம். அவர் கண்களை மூடி தியானத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அப்பதானே அந்த மன்னன் வந்து கேட்டான், இன்னைக்கு என்ன திடீர்னு? அப்ப அந்த ஒரு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் கண்ணை திறந்தா பார்த்தாரு. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தப்பையும் அங்க போற பெண்களை எல்லாம் அபிராமி அபிராமின்னு கூப்பிடுவாராம். அப்ப எல்லா பெண்களும் அபிராமியாக தெரிந்தார்கள். உள்ள இருக்கிறவ மட்டும் தெரியல. ஆனா இந்த பாடல்ல வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்க. அப்ப இந்த வெளி நின்ற நின் திருமேனி என்ற மாத்திரத்திலே இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து, அது வரைக்கும் பிராக்கெட் போட்டு சரியை கொடுக்கும். ஏன்னா இப்ப நம்ம முதலே சொல்லிட்டோம், சரியை, கிரியை, யோகம், ஞானம், 4 படி நிலைகளை இந்த பாடல் மூலமாக நமக்கு தந்து, இந்த அபிராமி பட்டர் நமக்கு தந்து, அவர் கண்ட அந்த காட்சி, அவர் கண்ட அந்த அனுபவம், அம்மையோடு கூடிய அனுபவம், அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இங்கே அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றால், முதல் வார்த்தையாக வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்து. நாம சாதாரணமா கோவிலுக்கு போனோம், அங்க அப்ப கூட நம்ம அடிக்கடி சொல்லுவேன், கோயிலுக்கு போனா நேரா கருவறைக்குள்ள போகாதீங்க, சுத்தி 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 வாங்க, வெளிச்சுற்று அடுத்த சுற்று எல்லாத்தையும் சுத்தி வாங்க. அப்ப வெளிச்சுற்றுல இருக்கிற மரங்கள், கொடிகள், செடிகள், அங்கே பூத்து குலுங்கும் மலர்கள், இதையெல்லாம் பார்க்கும் போது என்ன தோன்ற வேண்டும்? இவைகளெல்லாம் அங்கே இறைவனுக்கு பூஜைக்கு போய் சேர்வதற்கு உரியதான பாக்கியத்தை பெற்றதே அப்படின்ற உள்ள நமக்கு வரணும். அழகான மரங்களாக, செடிகளாக, கொடிகளாக, பூத்து குலுக்கும் மலர்களாக, இவையெல்லாம் புண்ணியம் செய்தவை. இந்த திருக்கோயிலிலே அது உயிர்கள் தானே இங்க வந்து இருக்கு. இந்த கோவிலுக்கு, இறைவனுக்கு இப்ப அந்த பூக்கள் எல்லாம் போய் சேர போகிறது. அப்படி முதல்ல நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா, அந்த திருவுருவத்திலும் இறை உருவத்தை கண்ட தாய்மான சுவாமிகள் அப்படித்தானே பார்த்தார். உன்னை கண்டு உன்னை பறித்து உனக்கு பூஜை பண்ணுவதான் இல்லையா? அப்ப வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து, அப்ப வெளி நின்ற திருமேனினா இவரும் அந்த அபிராமி பட்டாரும் அங்க இருக்க பெண்கள் முதற்கொண்ட அப்பாளா பார்த்தார். எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கும் இறை தன்மையை கண்ட அருளாளர்கள். இதுதான் இதுல ஹைலைட்டான வார்த்தை. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என்ற மாத்திரத்திலே வெளியாக இறைவன் எங்க இருக்கிறான் நாம் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள். இது யாருக்கு புரியும்? நான் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு. நம்ம மாதிரி பார்த்தவங்களுக்கு எல்லாம் புரியாது. நமக்கு செடி தெரியும், கொடி தெரியும், மரம் தெரியும், உலகம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அவர்களுக்கு இறைவன் மட்டும்தான் தெரியும். இறைவன், அதனோடு கலந்து நிற்கிற இறைவன் மட்டும் தெரிவார். அதைத்தான் இங்கே இது சரியை நிலை என்பது ஞானத்தில் சொல்லியும் வெளி நின்ற. இப்ப இதுல நம்ம அருளாளர்களை நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அருளாளர்கள் அப்படியே அந்த இடத்துல பொருத்தி பார்த்தா தெரியும். அப்பர் பெருமான், அது சரியை நிலைக்கு ஞானத்தில் சரியைக்கு அப்பர் பெருமான் தானே சொல்லப்படுகிறது. அவர் திரு 5 கண்டார் இல்லையா கைலாய காட்சி. கைலாய காட்சி அப்படியே அப்பர் பெருமானை காமிச்சார் சுவாமி. எதை கண்டார் என்றால், அங்க 2 களிர் வருது, ஆணும் பெண்ணுமாக. அந்த களிருடைய திருப்பாதத்தை கண்டார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஒவ்வொரு பாட்டிலையும், அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டிலையும்
ஆணும் பெண்ணுமாக வரக்கூடிய விலங்குகள், பறவைகள் அத்தனையும் சொல்றார். அத்தனையிலே இறைவனுடைய திருப்பாதத்தை கண்டார். இதுதான் அருளாளருடைய தன்மை. இந்த அருளாளருடைய தன்மையில தான் நமக்கு அபிராமிப்பட்ட இந்த பாடலை காமிக்கிறார். அப்ப அந்த நிலை வரணும்னா எவ்வளவு ஒரு பக்குவ நிலை வரணும் பாருங்க. அந்த பக்குவத்தை நோக்கி நமக்கு அழைத்து செல்கிறார். இங்க இருக்கிறதே திருமேனி. இங்க பாக்குறீங்களே இந்த திருமேனி. இந்த திருமேனியில் உறைந்திருக்கும் இந்த அம்மை எல்லா பொருளிலும் கலந்து இருக்கிறார். அதான் வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து அம்மையை சுட்டி காண்பிக்க முடியுமா? இறைவனை சுட்டி காமிக்க முடியுமா? சுட்டு பொருள் எல்லாம் தோன்றி நின்று அழியும். எந்த ஒரு உருளை சுட்டி பார்த்து விட்டோமோ, அதை சுட்டி காண்பித்து விட்டார்களோ, அது தோன்றி நின்று அழியும். ஆனால் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் தான் இறைவனை சுட்டி காமிப்பார்கள். இது நம்ம ஞானசம்பந்த பெருமானை எடுத்து பாருங்க. முதல் பாடல்லையே சுட்டி காமிச்சுட்டார் இல்லையா? இவன் அன்றே, அவன் கூட சொல்ல இவன் அன்றேன்றார். அதே போல இங்கே அபிராமிப்பட்ட வெளி நின்ற நின் திருமேனியை சுட்டி காமிக்கிறார். வெளி நின்ற நின் திருமேனி. அப்ப அம்மைக்கு மேனி உண்டா? நம் பொருட்டாக உண்டு. மானை காட்டி மானை பிடிப்பது போல எல்லாவற்றிலும் அவள் நிறைந்திருந்தாலும் நம் போன்ற கண்களுக்கு அது தெரிவது இல்லை. இந்த அருளாளர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். எல்லா இடங்களையும் உனக்கு பார்க்க முடியலைன்னா இதோ இந்த திருமேனி, இந்த திருக்கடையூரிலே அபிராமி என்று பெயர் கொண்டு அழகாக காட்சி தருகிறாளே அந்த திருமேனி. அதைத்தான் வெளி நின்ற திருமேனியே. எந்த கண்களா? இந்த ஊனக்கண்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட கண்ணளவு தான் நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் பார்த்து என்றார். கண்ணளவுல ஏன்னா உனக்கண் பாசம் அறியா, உனக்கண்ணு அறியாது பாசம் அறியா. அதாவது பசு அறிவாலும் பாச அறிவினாலும் இறைவனை காண முடியாது. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் இறைவனை காண முடியாது. ஆனா இங்க அழகா சொல்றேன், வெளிநற்ற ரெண்டு திருமேனியை பார்த்து அப்படின்னு. அப்ப இந்த அருளாளர் நம்ம கையை பிடிச்சு வா வா வா, நான் உனக்கு கொண்டு போறேன், நீ பார்க்க முடியுமா? ஞானசம்பந்த பெருமான் அப்படித்தானே கையை பிடிச்சு நம்மளை கூட்டு போறாரு. இறைவன் இல்லைன்னு சொன்னாங்க, உண்டுன்னாரு. எவ்வளவு எளிமையா காமிச்சுட்டு போயிட்டாங்க. இதோ அம்மை, அம்மையுடைய பிரதாபம், இதெல்லாம் பெருமை. அவள் அகப்படுவாளா? அகப்படுவாள். எப்படி அகப்படுவாள்? உன்னுடைய விழிகளாலேயே நீ பார்க்கலாம். எப்படிப்பட்ட விழிகள் என்றால், அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இவன் இப்படியன் இவன் இந்நிறம் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே என்று அப்பர் பெருமான் சொன்னார். ஆனால் அப்ப இங்கே அபிராமிப்பட்ட சொல்கிறார், வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும். இங்கே விழி என்பது புறக்கண்ணையும் சொன்னார். புறத்தே பார்த்த உன் திருமேனி, இந்த திருமேனியிலே நீ கோயில் கொண்டு இருக்கிறார். அதுக்குதான் சொல்லுவாங்க, நம்ம கோவிலுக்கு போறோம், உள்ள கற்ப கிரகத்தில் இருக்கும் அந்த திருமேனி குறியீடு. ஒரு குறியாக நிற்கும் இறைவன், அது லிங்கமாக உடையவர். அம்பாள் அழகான திருமேனி கோவில். இந்த இடத்துல இருக்கிறாங்களா? ஒரு குணம் இல்லாத இறைவனுக்கு இங்கே குறியாக உருவமாக சமைத்து வைத்தார். இங்கே வெளிப்பட்டு தோன்றும் வண்ணமாக. யாருக்கு வெளிப்பட்டு தோன்றும்? இது நம்ம சாதாரணமா ஒருத்தவங்க போனாங்கன்னா, அம்பாளை பாத்தியா? ஒரு சின்ன பையன்ட்ட தான், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்கூல் பையன் தான். நீங்க சாமியை பார்த்திருக்க? ஒரு பையன் வேகமா, மற்ற பையங்களும் அப்படி எல்லாம் சொல்லல. ஒரு பையன் விட மிஸ் நான் பார்த்திருக்கேன். மிஸ் எங்கடா பார்த்த? அதான் கோயிலுக்கு போனேன்ல, அங்க இருந்தார்ல சாமி, நாங்க பார்த்தோம். என்ன ஒரு நம்பிக்கை பாரு. இதுதான் இறைவனை பார்த்தல். அப்ப எங்களுக்கு ஆசிரியர் சொல்லுவாங்க அழகா, அங்க இருக்கக்கூடிய மூர்த்தம் தெரியக்கூடாது, மூர்த்தி மான் தெரியும். அப்ப அந்த திருவுருவம், அந்த திருவுருவத்திலே காட்சி தரும் அம்மை. இவர்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நமக்கு
அந்த உருவம் ஆகா இன்னைக்கு அம்பாள் சூப்பர் அழகு, என்ன மாதிரி புடவை தெரியுமா, நீ கேட்க ஆடி வெள்ளியா அன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவு அலங்காரம் அப்படின்னு அந்த அம்பாளுடைய அலங்காரத்தையும் புடவையையும் அப்படித்தான் பிரதாப சொல்லிட்டு. ஆனா நம் போன்றவர்களுக்கு அப்படிதான் காட்சி, நம்முடைய விழிக்கு அதான் காட்சி. ஆனா அவர்களுக்கு, இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு எப்படி ஒரு ஒளியாக தெரிஞ்சிருப்பா. அவன் ஒளியா தெரிஞ்சத முத வார்த்தைன்னு சொல்லிட்டார். இவன் உதிக்கின்ற செங்கதிர்ந்து அப்படியே இந்த செவ்வரி பிழம்பாக காட்சி தரும் தன்மையை சொல்லிட்டார் இங்க. ஆனா நம் போன்றவர்களும் அந்த அம்மையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வெளிநின்ற என் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் முதல்ல விளையாட கண்டு அந்த காட்சி அப்படியே கழுத்தில் வந்து நெஞ்சம் என்பது இங்கே மனமாக உள்ள போகுது. ஆனா ஏற்கனவே மனம்ன்ற கருவிதான் கண்ணோட சேர்ந்து உள்ள வந்து காட்சியை கொண்டு வரும் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இவர் கண்ட காட்சி வேற, நாம காண்ற காட்சி வேறன்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குதான் நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். இவங்க கண்ட காட்சி வேற, நாம இன்னைக்கு பாக்குற காட்சி வேற. ஆனா அவர் பார்த்த காட்சிக்கு நம்மளை அழைச்சிட்டு போறாரு. அப்ப இந்த வார்த்தைகள் எவ்வளவு ரொம்ப உள்ளீடான வார்த்தைகளாக இருக்கிறது. பார்த்து என் விழியும், மேனியை பார்த்து என் விழியும், விழி வழியாக கருவி வழியாக வருகிறது, வந்து நெஞ்சும் அடுத்த வார்த்தை விகுதி வருகிறது. அப்ப அந்த நெஞ்சும் என்றால் இந்த வெளிய பார்த்த காட்சிய எது அனுபவிக்கும்? உயிர். உயிருடைய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது இந்த ஐப்புலன் அப்படின்ற அந்த புலன் முகர்ச்சி நமக்கு கிடைக்க 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 அனுபவிப்பது உயிருடைய அறிவு. இப்ப இந்த இடத்துல நெஞ்சு என்பது உயிருடைய அறிவு. இந்த அறிவு கண்ணு பார்த்து கொண்டு வருது, உயிர் அனுபவி. இது பக்குவம் பெற்ற உயிர் இல்லையா? அதனால அது எப்படி அனுபவிக்குதுன்றத சொல்றார் அடுத்த வார்த்தையில. அப்ப அடுத்த மூன்றாவது வார்த்தையில களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. அப்ப அந்த மூணாவது வார்த்தையில களி நின்ற வெள்ளம் இருக்குமாறு அது அப்படியே அண்டர்லைன் பண்ணி கிரியை கொடுக்கும். முதல்ல வெளி நின்ற நின் திருமேனி அதை அண்டர்லைன் பண்ணி சரியை கொண்டு சொன்னேன். இப்போ களி நின்ற வெள்ளம் அதை அண்டர்லைன் பண்ணி கிரியை கொண்டு. ஏன்னா இந்த கண்களால் கண்ட காட்சி அது முதல்ல சரியை நிலை, முதல் நிலைன்னு வச்சுக்கணும். இதெல்லாம் முதல் நிலை இல்ல, அதே நல்லா மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்க. இவர் அந்த ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறார். ஆனா நமக்கும் இந்த காட்சி கிடைக்க வேண்டும், மேலான அந்த அம்மையை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய திருவுள்ளம் இவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி அம்மைதான் இவ்வளவு கருணையை வடிவான அம்மைதான், அவளை அனுபவிக்கணும். நாம் அந்த அருளோடு கூட வேண்டும். அதற்காக அம்மை இவர்கள் மூலமாக செய்யும். இவ இரண்டாவது வார்த்தை, இந்த அம்மையை கண்ட மாத்திரத்தினே சாதாரண வெளிநோய் கொட்டார். ஆனா விழி என்பது இந்த இடத்தில் அம்மையின் அருள், அவன் அருளே கண்ணாக. இந்த அருள் கண் நோக்கு யார் பெற்றார்களோ அவர்களுக்கு இந்த அம்மை அந்த மேலான ஆனந்தத்தை தருவார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த அம்மை கொண்டு வந்து சிவத்திட்ட சேர்த்துவார். சிவம் மேலான இன்பத்தை தரும். அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம் என்றால், களி நின்ற வெள்ளம். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல ரெண்டு பக்கமும் கரை எங்க இருக்குன்னே தெரிய முடியும். அவ்வளவு வெள்ளம், கரை புரண்டு ஓடுதும்பாங்க இல்லையா? மழை பெஞ்சிட்டுன்னா ஆத்துல வெள்ளம் எப்பா அடிச்சு இழுத்துட்டு வருது, கரை எங்கன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் நிக்குது, அப்படியே தண்ணி அப்படி காடா நிக்குது. இப்ப சாதாரண மழை பெய்யும் போது நிறைய இடங்கள்ல அதை பார்க்கலாம். கரை எங்க இருக்குன்னு தெரியாம, கரைக்கு மிஞ்சி ரெண்டு பக்கம் கரை எங்க இருக்குன்னு தெரியாம ஓடுது பாரு. அது போல இங்கே உயிருடைய அறிவு
அப்படி எப்படி நிக்குதா? களி, களி என்றால் மேலான ஆனந்தத்தை திளைத்துக் கொண்டு, ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு, களி நின்ற நின்ற என்ற மாத்திரத்தில் ஆனந்தத்தில் திளைத்த நிலை. இந்த நின்ற என்ற வார்த்தை அந்த ஆனந்தத்தோடு அமிழ்த்தவன். இன்னும் கூட நமக்கு மணிவாசகர்ல இந்த வார்த்தைகள்லாம் எப்போது இது ஞாபகம் வரும். வழங்குகின்றாய்க்கு உன் அருள் ஆர் அமுதை நீ கொடுத்துட்ட, விழுங்குகின்றேன். அப்பா, ஒரு பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு நிறைய வந்தா கொஞ்சம் கொஞ்சமாவா சாப்பிடுவான்? பசி இல்லாதவன அப்படி லேசா எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. பசியோட இருக்கிறவனுக்கு அள்ளி 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 சாப்பிடுவான். அப்ப இந்த தாகம், அந்த தாகத்தோட இருக்கும் தண்ணி லேசாவா குடிப்பான். இரு மெதுவா குடி, மெதுவா குடி, பிக்கிக்கிடும் அப்படிம்பாங்க இல்லையா? அதுதான் இங்க மணிவாசகர். ஏன்னா இவங்க எல்லாம் அப்படியே அந்த நிலையில இருந்தவங்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருள் ஆனந்தத்தை வாரிக்கொண்டு விளங்கிய, வாரிக்கொண்டு விளங்கின விக்கினேன். காரணம் என்ன தெரியுமா? என் விதி இல்லை, என் விதி இல்லையால் விக்கினேன். அப்பவும் நீ என்ன செய்ய தெரியுமா? தடுங்கரும் தேனன்ன தண்ணீர் பல்கத்தம். எவ்வளவு அப்ப எவ்வளவு அனுபவிக்கிறாங்க. அந்த அனுபவத்தை எல்லாம் அப்படியே வார்த்தைகளாக்கி, வார்த்தை நம்ம அந்த வார்த்தைக்கு பொருள் தான் நமக்கு புரியல. அந்த அனுபவத்தை கொட்டி கொட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காதலாகி கசிந்து, அந்த கசிவு எப்ப வரும் அப்படின்னா காதல் மிகும் போதுதான் கசிவு. கண்ணீர் மல்க, இந்த கண்கள்ல கொட்டிரும் தண்ணி. எப்ப உள்ள வந்து கசியுதோ அப்ப கண்ணுதான் அதை காமிக்கும். அந்த கண்ணுல வந்து அந்த தண்ணி கொட்டிட்டுனாலே உள்ள வந்து கசிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இத மணிக்கவாசகர் அழகா மெய்தான் அரும்பி விதி விதித்து உன் விரையார் கிடக்கு அப்படிம்பார். அப்ப அந்த நிலையை இங்க அபிராமி பட்டார் அப்படி பட்டியல் போடுறார். உள்ளத்திற்குள் வந்து உயிரோடு, ஏன்னா உயிர்ன்றது அறிவு பொருள். இந்த அறிவு பொருள் அனுபவிக்கும் பொருள். அறிவு பொருள் எல்லாம் அனுபவிக்கும், ஜடப்பொருள் அனுபவிக்காது. இதெல்லாம் நமக்கு சைவ சித்தாந்தத்துல நல்லா படிச்சுட்டோம். அதனால உங்களுக்கு புரியும். புரியாதுன்னு இல்ல, புரியும். அப்ப ஜடப்பொருள் அனுபவிக்காது, உயிர் பொருள் அறிவு பொருள் அனுபவிக்கும். அப்ப அனுபவிக்கும் போது எப்படி அனுபவம் வருது அப்படின்றத அதை சொல்றாரு. ஒரு வெள்ளம் கரை புரண்டு கரையே தெரியாம அப்படியே கரை கண்டது இல்லை, கரை புரண்டு ஓடும்போது எப்படி இருக்கோ அது போல இந்த உயிர் அறிவிலே கழிப்பு, சந்தோஷம், ஆனந்தம் மேலிட்டு நிற்கிறது. கணிகன்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை அப்படின்னு இரண்டாவது நிலை கிரியை நிலையை சொன்னாரா? கிரியை என்ற மாத்திரத்திலே இறைவனோடு ஒன்றித்தல். இது சத்புத்திர மார்க்கம், அப்பாவுக்கு பிள்ளைக்கு உள்ள உறவு அப்படின்றது. இது ஞானசம்பந்த பெருமானுடைய வார்த்தைகள்லாம் வச்சு பார்த்தா எளிதா என்ன ஒரு உறவு. கேட்டா வாங்கினார், எல்லாவற்றையும் கேட்கறதுக்கு முந்தைய அப்படியே அங்கேட்டி கொடுத்த அந்த தன்மை, அதை எவ்வளவு அழகான நமக்கு பட்டியல் போட்டு அவருடைய பாடல்களை பார்க்கலாம். அனுபவிச்ச தன்மையெல்லாம் சேர்த்து இருப்பார். அந்த கனிந்த உள்ளமாக இருப்பார். அதையெல்லாம் இங்க அழகா சொல்லி, ஏன்னா இறை அருள் கூடிய அருளாளர்கள் கனிந்து இருப்பார். கனிந்துனா அருள் தானே அங்க உள்ளுக்குள்ள அவங்கள அப்படியே ஆட்கொண்டு நிக்குது. அருளே வடிவாக நிற்பார், அருள் மயமாக இருப்பார். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் போற இடங்களெல்லாம் வலிய 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 கேட்டு 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 உங்களுக்கு என்ன துன்பம், உங்களுக்கு என்ன துன்பம் அப்படின்னு கேட்டு கேட்டு அந்த துயரங்கள் தான் புனைத்தார்கள், நீக்கினார்கள். எத்தனை எத்தனை அர்த்தங்கள் செய்தார். அப்படிப்பட்ட நிலை அருள் மயமான நிலை, இது கிரியை. அப்படி நிலையில் நின்ற மாத்திரத்தில் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அந்த கிரியையோடு ஒட்டியதுதான் யோகம். கிரியை செய்வதற்காக தெரியும், சிவபூஜக்காரர்களா தெரியும். பண்ணிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள, உள்ளும் புறமுமாக, புறத்தை செய்யும் போதே உள்ளுக்குள்ள, இது யோகம் ஒன்றித்த நிலை. அப்ப அந்த கழிப்பு, ஆனந்தம் கரைகண்ட நிலையிலே கருத்தின் உள்ளே, கருத்தின் உள்ளே, அதை அண்டர்லைன் பண்ணி யோகம். கருத்து என்றால் உயிர் அறிவானது. இப்ப நாம ஒரு அறிவு பொருள், எப்ப நம்ம உயிரின்னு தெரியுது, உயிர் ஒரு அறிவு
இதெல்லாம் நான் யார், என் உள்ளமார் ஞானங்களார் என யார் அறிவார்? எப்ப தெரியுது? ஆச்சான் வந்த போதுதான் தெரிகிறது, குரு வந்த மாத்திரத்தில் தான் தெரிகிறது. அதான் பக்குவமற்ற ஆன்மாக்களுக்குத்தான் தெரிகிறது. அப்படி வந்த மாத்திரத்திலே இந்த உயிர் அறிவு பொருள் அனுபவிக்கும் பொருள், அந்த அனுபவிக்கும் நிலையிலே நீ வேறு நான் வேறு அல்ல, நீயும் நானுமாய ஏகபோகம், அந்த ஒன்றித்த நிலை, இறைவனோடு ஒன்றித்த நிலை தான் யோக நுட்பம், யோக நிலை என்று சொல்றோம். இது ஒண்ணு கொண்டு அடுத்தடுத்து படிமுறை. இது நம்ம கையில இல்ல. வழிபாடு செய்கிறது வேணா சொல்லலாம், அப்ப கூட இறைவனுடைய திருவருள் கூடணும் சொல்லணும். அப்படி இறைவனுடைய திருவருள் கூடிய நிலையிலே இந்த யோக நிலை அப்படின்னும் போது சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாமே நீங்க எடுத்து பார்க்கலாம். அவர் மட்டும் இல்லனா எல்லாருமே யோகத்தில் கூடியவர்கள் தான். ஆனாலும் சகமாத்தும் என்று அவருக்கு அருமையாக சொல்லப்பட்டது. சதா காலமும் இறைவனோடு ஒன்றித்து விட்டுப்பிரியாத தன்மை, விட்டுப்பிரியாத தன்மை, அதுதான் யோக நிலை. ஒரு கணமேனு விட்டு பிரிய மாட்டார். இங்க எல்லாருனாலும் புரியலாம். ஆனா இங்க நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் இருந்த தலம் திருவாரூர். அதுலேயும் கூட திருவாரூர் யோக நுட்பம் சொல்லும் போதே நீங்க கமலாம்பிகையை மறக்க கூடாது. நான் ஏற்கனவே நிறைய இடங்கள் அவளை சொல்லியிருக்கேன். ஏன்னா கமலாம்பிகை யோக நுட்பத்தில் நமக்கு உணர்த்துவதற்காக அமைந்ததின் கோலம். அந்த தலமே யோக நுட்பத்துக்குரிய தலம். அதுல முதல்ல உள்ள விநாயகரே பாத்தீங்கன்னா மூலாதார கணபதியா உள்ள நுழைவதே இருப்பார். தியாகராஜ பெருமான் அடுத்தாப்புல அஜமர நடனம் மூர்த்தியா. இங்க இருக்கக்கூடிய அம்மை கமலாம்பிகை சிவராஜ யோக நிலையிலே அப்படி காலை பின்னி போட்டு அழகா அமர்ந்த நிலையிலே இருக்கும். அது சிவராஜ யோக நிலை. அந்த நுட்பம் தெரிந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். அது போனீங்கன்னா அதெல்லாம் அனுபவிச்சுப்பார். அம்பாள் தான் நமக்கு இத்தனையும் கொடுக்குறா. உள்ள இருந்தே செய்கிறார். அந்த உள்ள இருந்து சரியாக கிரியையாக யோகமாக ஒவ்வொரு பக்குவ நிலை, இந்த பக்குவ நிலை வரும்போது இந்த கருத்தினை விட்டு, கருத்து என்னால் உயிரோட அறிவு, இதனை விட்டு பிரியாத எல்லாத்துக்கும் இருக்கார் சாமி. எல்லா உயிர்கள்லையும் இருக்கிறார். உயிர் பொருள் மட்டும் இல்ல, உயிரற்ற பொருள்லையும் இருக்கிறார். அதுதான் நமக்கு படிச்சிருக்கோம் சித்தாந்தத்துல. ஜடப்பொருளையும் சித்து பொருளையும் எல்லாம் இருந்து எல்லாவற்றையும் இயக்குபவன் நம்ம படிக்கணும். அப்ப ஏன் இவங்களுக்கு மட்டும் கருத்தினுள்ளே அப்படின்னா, இப்ப இவர் சொல்றாருன்னா எப்படின்னா, இவர்களுக்கு இவர்கள் உணர்ந்தார்கள். இந்த அம்மையை உணர்ந்த, அந்த அம்மை தரும் பேர் ஆனந்தத்தை உணர்ந்த, அதனோடு ஒன்றித்தார். அந்த கருத்து என்னுடைய அறிவு ஒன்றுக்கும் பற்றார், எல்லாம் நீயே என்ற நிலையில் இருந்தார். அதுதான் அந்த யோக நுட்பம். எல்லாம் இறைவனே அப்படின்னு அந்த ஒன்றித்து இறைவன் தரும் பேர் இன்பத்தில் அழுந்தி நிற்றல். இந்த யோகம் என்பது அழுந்தி நிற்றல். இதெல்லாம் வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் சூத்திரம், 9ஆம் சூத்திரம், 10ஆம் சூத்திரம் வரிசையா போகும். ஏகனாகி நிற்றலும் இறைவனி நிற்றல். அது அழுந்தி நிற்றல். நீ வேறு நான் வேறு அல்ல. இறைவனி நிற்றலை யான் எனது மணி செருக்கு அனுப்புவார். இதெல்லாம் அப்படி யோசிக்க ஆஹா, இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலைக்கு நமக்கு அழைத்து செல்கிறார் அபிராமிப்பட்டர். அவ யோக நிலை என்பது கருத்தினுள்ளே என் உயிரின் அறிவிலே இருக்கும் இந்த இறைவனை, இந்த இறைவியை என் சதா காலமும் நினைந்து விட்டு பிரியாத தன்மையிலே என் செயல் என்பது ஒன்றுமில்லை, எல்லாம் முன் செயல் என்று அப்படி டோட்டல் சரணாகதி பாருங்க. அந்த நிலையிலே இருந்த மாத்திரத்திலே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது. கொண்டு வந்து அழகா முடிச்சுட்டார். ஞானம்ன்ற இடத்துல மேல ஞானம் போட்டுக்கோங்க. அப்ப முதல்ல சரியை சொல்லியாச்சு. வழி நின்ற 2ஆவது வரியில கனி நின்ற வெள்ளம் கிரியை சொல்லியாச்சு. கருத்தின் உள்ளே என்ற மாத்திரத்தில் யோகம் சொல்லப்பட்டது. தெளிகின்ற ஞானம் என்ற நிலையிலே ஞானத்துல கொண்டு நிப்பாட்டிட்டாரு. தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது. அப்ப ஞானத்தின்
நிலைக்கு இந்த உயிர்களை அழைத்து சென்ற இந்த அபிராமி பட்டர். ஏனென்றால் ஞானம்தான் இறைவனோடு நம்மை ஒன்றுவிக்கும் என்பதை அழகாக இந்த பாடல அட்டியல் போட்டு காண்கிறார். அந்த ஞான நிலை எப்படி இருக்கும் ஒரு அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க. எப்படி இருக்கும்? அந்த கிரியைக்கு களி நின்ற வெள்ளம்னாரு, அந்த இடத்துல பேர் ஆனந்தம் வந்துரும்னாரு, இந்த இடத்துல கருத்தின் உள்ளேன்னாரு, உள்ளுக்குள்ள புகுத்த நிலையை சொன்னாரு. இங்க தெளிகின்ற நிலை, தெளிஞ்ச நிலை. என்ன தெளிவு வரும்னா, நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நீதான் அப்படின்ற நிலைதான் தெளிந்த நிலை. நான் செய்கிறேன் நம்ம சொல்ற வரைக்கும் நாம இன்னும் பக்குவப்பட, எல்லாம் முன் செயல் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா கொஞ்சம் பக்குவம் மேல எழுப்பி வருது. ஒண்ணுமே சொல்லாம அடங்கி நின்னுட்டோம்னா பக்குவம் முடிச்சுட்டு எல்லாம் துகள் துகளா மாறணும். அனுபூதி என்பது ஒன்றித்த நிலை. அந்த நிலையிலே பேச்சு அடங்கிய நிலை. அந்த பேச்சு அடங்கிய நிலையில் தான் தெளிகின்ற ஞானம். நான் என்ற ஒரு பொருள் இல்லை, எல்லாம் நீங்கே. ஏன்னா உயிரின் அறிவு எந்த தானா எதுவும் ஏற்படாது, உணர்த்தினால் உணரும். சகல முதல்ல கேவல நிலை ஒன்று உணராம இருக்கு, சகல நிலையில இந்த கல்விகரணங்கள் இறைவன் கூட்டி வைக்கிறார். கூட்டி வைக்க போட்ட போது கல்விகரணங்களோடு உணரக்கூடிய தன்மையில இருக்கு. அப்புறம் அந்த மேலான சுத்த நிலையிலையும் அந்த ஆன்மா இறைவன் அனுபவத்தை கொடுக்க அனுபவித்துக் கொண்டது. அந்த நிலைய தெளிச்ச ஞானம் சொல்வாங்க இல்லையா, தெளிவு. அதைத்தான் தெளிகின்ற, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் நீங்கே என்று அடக்கிய நிலை. அதான் தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது. மேலான நிலைக்கு கொண்டு வந்துட்டார், கையை பிடிச்சு கூட்டிட்டு வர. திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ, அப்படியே ஆச்சரியமா சொல்ற, என்ன திருவுள்ளமோ அப்படிங்கிற. என்ன ஒரு உன்னுடைய திரு உள்ளத்தை நான் எப்படி சொல்றது? இவ்வளவு ஒண்ணுக்குமே பற்றாமல் இருந்த என்னையும் ஒரு பொருளாக்கி, மணிவாசகர் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்வாரு, நம்மையும் ஒரு பொருளாக்கி நாட்சிவிகை ஏற்றுவித்தார். அந்த அவர்கள் அந்த நிலைக்கு வந்த பிறகும் ஒண்ணுக்கு பற்றாம இருந்த எனக்கு போய் இவ்வளவு பெரியது கொடுத்தாரு அப்படின்ற நிலையில அவங்க அப்படி புலகாங்கிதம் அடைத்து நிற்பார்கள். இங்க அபிராமி பட்டரும் அப்படித்தான் அம்மையை கண்டு 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 அதனோடு திளைத்து அவள் தரும் பேரானந்தத்தை அனுபவித்து இப்ப நமக்கும் வழிகாட்டி என்னது உள்ளமோ, எப்பேற்பட்ட அந்த கருணை, அந்த கருணைக்கு ஈடு இணையாகுமோ என்றெல்லாம் சொல்லி இவன் எப்படிப்பட்டவன் கடைசி 2 வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இப்ப வரிசையா சொல்லிட்டு இப்படிப்பட்ட இவள் எங்கே இருக்கிறாள்? இப்ப இவ்வளவு நேரம் நமக்கு சொன்னார் வரிசையா. நம்ம உயிரினுடைய அறிவைத்தான் கொண்டு வந்து மேலாக்கி அந்த உயிர் அறிவில் வீற்றிருக்கிறான்னு சொல்லிட்டார். ஆனாலும் கூட இவள் உறையும் இடம் எது என்றால் ஒளி நின்ற கோணங்கள் 9 நவ ஆபரணம் என்று சொல்வார்கள். சக்த வழிபாட்டிலே இந்த மேல்பீடம் வச்சு வழிபடுறவங்களுக்கு இது நல்லா தெரியும். சக்த வழிபாட்டில் இருப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். நான் அதுல 9 கோணங்கள், அந்த 9 கோணங்கள் 9 மேவி அந்த இடத்திலே இருந்து அருள் பாலித்தல் என்பதாக. இப்ப இந்த நமக்கு காமிச்சது பூராமே உயிரின் அறிவு. அப்ப உயிரின் அறிவிலேயே 9 கோணங்களாக்கி அந்த 9 கோணங்களிலும் அரசாட்சி புரிந்து கொண்டு இந்த உயிர் மேலான இன்பத்தை அடைய வேண்டும் என்று நிற்கும் அம்மை என்றும் இதை கொள்ளலாம். ஏன்னா இது நேர்விடம் மேலான நிலையில் இருப்பா. கற்பனை கடந்த ஜோதிதான கருணையே உருவமா வருது. அப்படிப்பட்ட மேலான பரம்பொருள் சுரூப நிலையில் இருக்கும் அம்மை இறங்கி வந்து உயிர்களுக்கு இங்கே அருள் பாலித்தல்.
நம்ம இதோட நம்ம இன்னொன்னு நம்ம யோசிச்சுக்கணும். அம்பாள் இப்ப 9 கோணங்கள்ல இருக்கிறா, மேவி உரைப்பவள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப இந்த 9 கோணங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சிவபூஜைக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு சக்தியாக எழுப்பிக் கொண்டே வருதல், அந்த 9 சக்தி. அது நம்ம திருவம்பாவையிலையும் அந்த திருவத்தாயி ஒவ்வொரு சக்தியாக எழுப்பி 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 மேலான நிலைக்கு இந்த ஆன்மாவை எழுப்புதல் அப்படின்றதும் அங்கேயும் அந்த சக்தியை எழுப்புதல் தான் அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே உயிரின் அறிவிலே 9 இந்த நவ ஆவரணங்கள், 9 சக்கரம், அதை கூட சக்கரம் சொல்லுவாங்க. அந்த சக்கரத்துக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு அதிபதி உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் உண்டு. பாமாயை, ஜேஷ்டாயே, ரௌத்ரியை, காளியை, பலவிகர்ணியாய் அப்படின்லாம் ஒண்ணு உண்டு. அதுல மனோன்மணியில கொண்டு வந்து முடிப்பாங்க. இப்படி ஒவ்வொன்னா கொண்டு வந்து முடிக்கிறது இருக்கு. அப்ப இந்த உயிருடைய அறிவில் அந்த 9 வகையாக நின்று இதையெல்லாம் தாண்டி 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 போனா மேலான அம்மையிடம் வந்து சேர்ந்தேன். அந்த அம்மைகளும் பேரானந்தத்தை அனுபவித்தல். இவங்க அதெல்லாம் தாண்டி நின்று அனுபவிச்சவரு இறங்கி வந்து நமக்கும் இப்படி வழிகாட்டுகிறார் என்றால் இவங்களுடைய கருணை உள்ளத்தை தான் நாம் உணரணும். அம்பாளை காட்டிலும் நமக்கு வழிகாட்டுறாங்க பாருங்க, அபிராமிப்பட்டர் வழிகாட்டுறார் பாருங்க. அதனாலதான் நம்ம குருமார்களை முதல்ல வழிபட கத்துக்கணும். நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள், இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் நாம இன்னைக்கு இவ்வளவு தெளிவு கிடைச்சிருக்குமா? நாம யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த குருமார்கள் தானே இன்றைக்கும் நாம ஒரு உயிர், நாம ஒரு அறிவு பொருள். இந்த அறிவு பொருள் வீணாகி போய்விடக் கூடாது. உலக இன்பத்திலே அதை பேசி இதை பேசி இதனை ஆசைப்பட்டு அதனை ஆசைப்பட்டு இப்படியே மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? அப்ப கிடைத்த பிறவியை கொண்டு மேலான நிலை, அந்த மீட்டு வாராத நிலை, மரணமில்லாத பெருவாழ்வு, அந்த உடம்போடு இருக்கும் போதே அந்த பேரின்பம் அனுபவித்தல், இதையெல்லாம் நமக்கு அழகாக பட்டியல் போட்டு கொண்டு வர்ற எந்த அருளாளர்கள். அது அம்மை அழகா ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே என்பதாக நிறைவு செய்து நமக்கு 4 பாதங்களையும் தந்து 4 பாதங்களின் வழியாக வந்தால் அம்மையை எளிதாக அமையும், அவள் கருணையை உருவாக்க என்பதையெல்லாம் நமக்கு எடுத்து செல்லும் அபிராமி பட்டருடைய 19வது பாடல். இந்த அபிராமி அந்தாதியில் உள்ள 19வது பாடல். வெளி நின்ற நெஞ்சரு வேணியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை, கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்னதில் உள்ளமோ? ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவனே என்று அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அற்புதமான ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்றைக்கு அம்மை நமக்கு அருள் பாலித்ததை நினைத்து அம்மையுடைய பொற்பாதங்களை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.